நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். IPL 2024 எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட சீக்கிரமாவே அப்டேட் வந்துடும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த IPL 2024க்கான ப்ராபபிள் ஸ்கெடியூல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியும் அப்படின்னு. அதன்படி மார்ச் 22 ஆரம்பிச்சு மே 26ஆம் தேதி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. BCCI அதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ BCCIயோடைய இந்த பிளானிங் அப்படின்றது மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா IPLும் எலெக்ஷனும் வரும்போது எப்படியாவது BCCI IPL நடத்தி முடிச்சிருவாங்க. மறுபடியும் இந்த IPL எலெக்ஷனு ஒரே நேரத்தில் வருது. இதுக்கு முன்னாடி IPL எலெக்ஷனும் ஒன்றா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, BCCI ஒரு IPL ஃபுல்லாகவே சவுத் ஆஃப்ரிக்காவில் நடத்துனாங்க. இன்னொரு IPL பாதி இந்தியாலையும் பாதி UAEல நடத்துனாங்க. இன்னொரு தடவை IPL எலெக்ஷனும் ஒன்றாச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2019 IPL இந்தியாவிலே நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பிளான் தான் பண்ணாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி BCCIயோடைய பிளான்ல சக்ஸஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிளானும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க இந்த அளவுக்கு ஸ்கெடியூல் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தடவை எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு தான். ஸோ வழக்கம் போல அந்த IPL சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது மார்ச் 22லேருந்து மே 26 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே இதுக்கான அப்டேட் வெளியாகும். சரி, IPL உடைய இந்த கன்ஃபர்மேஷன் டேட் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, ஒன்ஸ் லோக்சபா எலெக்ஷனுடைய டேட் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த IPL 2024க்கான அந்த டேட் அறிவிக்கப்படும். ஆனால் இந்த விண்டோவை இதுக்குள்ளே அவங்க முடிக்க பிளான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி T20 வேர்ல்டு கப் 2024 ஆரம்பிக்க போகுது. ஸோ மே 26க்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் தான் கேப்பே இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பிளேயர்ஸுமே அங்கே அசம்பிள் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் மேட்ச் ஜூன் 5ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ மே 26க்கும் ஜூன் 5ஆம் தேதிக்கும் 9 நாட்கள் கேப் இருக்கு. அதுக்குள்ள இந்தியன் டீம் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக விமென்ஸ் பிரீமியர் லீக் முடிஞ்ச ஒரு 5 நாட்களே இந்த IPL நடக்க போகுது. விமென்ஸ் பிரீமியர் லீக் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 22லேருந்து மார்ச் 17 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகல. சீக்கிரமா இன்னும் 2 நாட்கள் அது வந்துடும். இந்த விமென்ஸ் பிரீமியர் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் ஃபுல்லாக நடத்த போகிறாங்க. 2 வென்யூ தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று டெல்லி, இன்னொன்று பெங்களூர். அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்கெடியூலோட ரிலீஸ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி T20 வேர்ல்டு கப் 2024 வரப்போகுதுல, அதுக்காக முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ப்ரிப்பேர் ஆவாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது மே 26ஆம் தேதி IPL முடியுது. அதனால முக்கியமான கீ பிளேயர்ஸ் மிஸ் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு CSKஓ மும்பை இந்தியன்ஸோ ஒரு பிளே ஆஃப் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா, அதில் சில முக்கியமான இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்லாம் விளையாடலாம். அவங்க எல்லோருமே நேஷனல் டியூட்டிக்காக, அந்த வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷனுக்காக போயிடலாம். ஸோ அதனால இப்போவே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட போர்ட்ஸ் கிட்ட இருந்து அஷூரன்ஸ் வாங்கிப்பாங்க, கடைசி வரைக்கும் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. அந்த டைமில் டிசைட் பண்ணிப்பாங்க எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இருக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இருக்க வேணாம் அப்படின்னு அவங்க டீலில் முடிச்சுப்பாங்க. ஸோ BCCI இந்த IPL எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, முதல் விஷயம் நம்ம சொன்ன இந்த டேட்டுக்குள்ளே முடிக்க பார்ப்பாங்க. மார்ச் 22லேருந்து ஆரம்பித்து மே 26 இதுதான் அவங்களோட விண்டோ. அதுக்கு மேலேயும் போகாது, அதுக்கு முன்னாடியும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவிலே நடத்த பார்ப்பாங்க. UAE, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நடத்த பிளான் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் மறுபடியும் நார்மல் ஆகிருக்கு கொரோனாக்கு அப்புறமா. ஏன்னா போன IPL நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு. மூணாவது முக்கியமான விஷயம் இருக்குது, எந்த ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் அன்அவைலபிளாக இருந்தாலும் அதனால் IPL பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் வரப்போகுதுல்ல, அதனால முக்கியமான பிளேயர்ஸ்லாம் போவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.